10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.13 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் கேயின் மதிப்பை காண்க. 2 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. மூலங்களானது மெய் மற்றும் சமமாக இருந்தது அப்படின்னா தன்மை காட்டி டெல்லின் மதிப்பானது 0விற்கு சமமாக இருக்கும். அந்த நிபந்தனையை எடுத்துக்கிட்டு நம்ம கேயின் மதிப்பு கணக்கிட போகிறோம். சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் தன்மை காட்டி டெல் ஈக்குவல் டு 0. டெல் என்பது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஏபிசியின் மதிப்பை இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தோடு ஒப்பிட்டு எழுதிக்கலாம். இங்கே முதல் சப்டிவிஷனில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? 5k மைனஸ் 6 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2kx ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. பொது வடிவம் என்ன? இருபடி சமன்பாட்டின் பொது வடிவமானது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வோட இதை ஒப்பிடுறோம். உடன் ஒப்பிட எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் ஏயின் மதிப்பானது 5k மைனஸ் 6, எக்ஸின் கீழ் பியின் மதிப்பானது 2k, மாறிலி உறுப்பு சியின் மதிப்பானது 1. இதை பிரதியிடலாம். எதில்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ல் கொடுக்கலாம். பி என்பது 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏயின் மதிப்பானது 5k மைனஸ் 6, சி என்பது 1 ஈக்குவல் டு 0. வர்க்கப்படுத்துகிற 2 வர்க்கப்படுத்துகிறப்ப 4 ஸ்கொயர், 1ஆல் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான். அப்போ 4ஆல் பெருக்கிட்டோம்னா 4 பெருக்கல் 5 20k மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 24 ஈக்குவல் டு 0. 3 மதிப்புகளுமே 4ஆல் வகுபடும் அப்படிங்கிறதுனால 4ஆல் வகுத்துக்கலாம். 4k ஸ்கொயர் பை 4 மைனஸ் 20k பை 4 ப்ளஸ் 24 பை 4 ஈக்குவல் டு 0. 4 4 கேன்சல் ஆகிடும். 1 நாங்க நாங்கள் 5 நாங்க 20, 1 நாங்க நாங்கள் 6 நாங்க 24. அப்போ k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்திடலாம். கே ஸ்கொயரின் கெழுவானது 1 இருக்குது, மாறிலி உறுப்பு 6ன்னு இருக்குது. 1 பெருக்கல் 6 6. 2 எண்களை பெருக்கிறப்ப 6ம் கூட்டுறப்ப மைனஸ் 5ன்னு வரணும். எந்த 2 எண்கள் எடுத்துக்கலாம்னா 3 2 6. ரெண்டுக்குமே மைனஸ் குறி கொடுத்துடலாம். அப்போ என்ன மதிப்பு? k மைனஸ் 3 பெருக்கல் k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ரெண்டையும் தனித்தனியாக 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா k மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ k ஈக்குவல் டு 3, k ஈக்குவல் டு மைனஸ் 2 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 2. தேர்ஃபோர் k ஈக்குவல் டு 2, 3. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது kx ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. பொது வடிவத்தோடு ஒப்பிடுறோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 உடன் ஒப்பிட எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவானது ஏ என்பது k, எக்ஸின் கீழ் பியின் மதிப்பானது 6k ப்ளஸ் 2, மாறிலி உறுப்பு சி என்பது 16. எதில் பிரதியிட போகிறோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வில் பிரதியிடுறோம். பியின் மதிப்பானது 6k ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ என்பது k, சியின் மதிப்பானது 16 ஈக்குவல் டு 0. 6k ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயருக்கு பதில் ஹோல் ஸ்கொயரை விரிவாக்கம் செய்ய ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏயின் மதிப்பு என்ன? 6k. அப்போ 6k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏயின் மதிப்பு 6k ப்ளஸ் பி என்பது 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர். 4k 16 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 4 16 64k ஈக்குவல் டு 0. 6 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 36k ஸ்கொயர். 2 6 12, 12 பெருக்கல் 2 24k, 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 64k ஈக்குவல் டு 0. 36k ஸ்கொயர். k மதிப்பு ரெண்டையும் கூட்டிக்கலாம். மைனஸ் 64 ப்ளஸ் 24ங்கிறப்ப கழிச்சிட்டோம்னா 40, மைனஸ் 40k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. 3 மதிப்புகளும் 4ஆல் வகுபடும் அப்படிங்கிறனால 4ஆல் வகுத்துக்கலாம். 36k ஸ்கொயர் பை 4 மைனஸ் 40k பை 4 ப்ளஸ் 4 பை 4 ஈக்குவல் டு 0. 1 நாங்க நாங்கள் 9 நாங்க 36, பைத்து நாங்க 40, 4 4 ஒரு முறை கேன்சல் ஆகிடும். 9k ஸ்கொயர் மைனஸ் 10k 1 பை 1
1 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்திடலாம். கே ஸ்கொயரின் கெழுவானது 9, மாறிலி உறுப்பு 1, 9 பெருக்கல் 1 9, கூட்டுறப்ப கேயின் கெழு -10ன்னு வரணும். ஓர் 9 9 எடுத்துக்கலாம், ரெண்டுக்குமே -1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட்டுறப்ப -10ன்னு வந்துடும். கே ஸ்கொயரின் கெழு 9 இருக்கிறதுனால ரெண்டையும் 9ஆல் வகுத்துடலாம். 9 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு முறை வரும். அப்போ எப்படி பிரித்து எழுதியிருக்கிறோம்? கே -1/9ன்னு ஒரு மதிப்பு, மற்றொரு மதிப்பு 1/1, கே -1 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக ரெண்டையும் 0க்கு சமப்படுத்திக்கலாம். கே -1 ஈக்குவல் டு 0. -1/9 வலது பக்கம் போகிறப்ப +1/9, -1 வலது பக்கம் போகிறப்ப +1, கே ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் கேயின் மதிப்பானது 1/9 மற்றும் 1 ஆகும். தேங்க்யூ.